அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் ஆரம்பமாகிறதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. அப்படி இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்ல 12 இருந்தாலும் கூட மார்கழி மாதத்திற்கு என்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்புகளும் இருக்கு. இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருத்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்கும். குடும்பத்தில் வறுமை விலகும், ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தியையும் ஒற்றுமை அதிகரிக்கும். அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளியுள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் சென்ற காலத்தில் அதிகாலையிலேயே எழுந்திருத்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி மாதத்தினுடைய தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். அப்படிப்பட்ட இவ்வளவு மகிமை வாழ்ந்த இந்த மார்கழி மாதத்தில் கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசி 3இல் கேதுவும் 6இல் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமண முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுவதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகம் சம்பந்தமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டி இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. அதே போல வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பொருட்கள் திருட போக வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறிப்பா நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடுங்க. அதனால் இத்தருணங்களினுடைய அதாவது இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சிக்கனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால அலுவலக பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியங்க. நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது உங்களுடைய உத்தியோக வாழ்க்கைக்கு நல்லதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள் பற்றி குற்றம் குறை கூற கொடுங்க. அத்தகைய தருணங்கள்ல பொறுமையுடன் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்காதுங்க. நியாயமற்ற
போட்டிகள் மிக கடுமையாக தாங்க இருக்கும். அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறையக்கூடுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடுகள் ஈடுபடாமல் இருப்பது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. கூடுமான வரையில் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளுடைய விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் என்பது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திரைப்பட துறையினருக்கு சிறு அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய படங்கள் வெற்றியை பெற்று தருங்க. இதுவரை பல காரணங்களினால் மூடப்பட்டிருந்த திரைப்பட அரங்குகளை இந்த மாதம் மீண்டும் திறக்கலாம். அப்படி திறக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் கட்சியில் எதிர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்வாக்கு குறையுங்க. மேலிட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கொடுங்க. கட்சியில் உருவாகியுள்ள உட்கட்சி பூசல்கள் உங்களை பாதிக்கும். எந்தவித குழுவில் சேர்வது என்ன தெரியாமல் குழப்பம் ஏற்படுங்க. சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமா தான் இந்த மார்கழி மாதம் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அமைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். படிப்பில் குழப்பம் அதிகரிக்குங்க. மனதை வீண் கவலைகள் செலுத்த வேண்டாங்க. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விசா கிடைப்பதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. அதனால் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. கிரகநிலைகள் அனுகூலமாக மாறும்போது முயற்சிகளும் அதற்கு ஏற்றா போல் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த மார்கழி மாதத்தில் விவசாயத்துறை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. அதனால் விளைச்சலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாதது ஏமாற்றை அளிக்குங்க. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாகும். கூடுமான வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சப்தமஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டிருப்பதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படும். கன்னியருக்கு வரன் அமைவது சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடம் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி கூற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் தவறாது ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.